ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். என் பேர் நிஷா. நம்ம சேனலை இன்றைக்கி பார்க்க போகிறது சிவப்பு தண்டு கீரை பொரியல் தான். அதுக்காக கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக தண்டு தனியாக இலை தனியாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் வெட்டிக்கோங்க. தென் தேங்காய், ஜீரகம், பூண்டு, மிளகாய் பொடி போட்டு கொரப்பாக மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் அதில் வரமிளகாய் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. வரமிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் கறிவேப்பிலை சேர்க்க போகிறோம். கறிவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் வெட்டி வச்ச கீரையோட தண்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கீரையோட தண்டு நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் வதக்கணும். கீரை பொரியலுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாததுனால எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. அப்படி வைக்கும்போது அந்த ஆவியிலேயே அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கீரையோட இலை இருக்குல்ல, அந்த இலையை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கீரை இலையை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறிக்கோங்க. கீரையை எப்போவுமே இலை போட்டதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது, திறந்து வச்சே தான் வேக வைக்கணும். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கீரையை போட்டுட்டு ரொம்ப வதக்கிக்கோங்க. அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய், ஜீரகம், பூண்டு, மிளகாத்தூள் போட்டோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு தேங்காயோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கீரை கலர் மாறாமல் இருக்கணும்னா கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து 2 மினிட்ஸ் வச்சா கீரை பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.